Honorable Kitnan Selvaraja, you have 4 minutes. கௌரவத்திற்குரிய சபையின் தவிசாளர் அவர்களே, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியை தாய் கட்சியாக கொண்டு இன்று சஜபே அணியினூடாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கேஷா அவர்கள் ஒரு முன்வழிவை பிரேரணையை முன்வைத்தார். அதனை தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் வரவேற்கின்றோம், அதற்கு ஆதரவளிக்கின்றோம். ஆனால் அவருடைய அதாவது பிரேரணை என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு முதலை கண்ணீர் வடிப்போடு மலையக மக்களின் அதாவது தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு பிரேரணை முன்வைப்பாகும். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, நான் அவருடைய பிரேரணையை ஆதரிக்கின்ற அதே வேளை பெருந்தோட்டங்களை 1992ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ள 449 பெருந்தோட்டங்களை தனியார் முதலாளிகளுக்கு அடகு வைத்தது அவருடைய தாய் அமைப்பான ஐக்கிய தேசிய கட்சியாகும். அவ்வாறு அன்று அடகு வைத்த போது பன்னாட்டு கம்பெனிகளுக்கு எந்த ஒரு வேலை திட்டங்களையும் முன்வைக்காத ஒரு அமைப்பை சார்ந்தவர்தான் இன்று அந்த பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார். நாம் அனைவருக்கும் தெரியும், மலையகத்திலே இருக்கின்ற தோட்டங்களை வகைப்படுத்தலாம். ஆனால் அவைகள் வகைப்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற வீதி சாலைகளால் அதாவது தரப்படுத்தப்படவில்லை. இலங்கையில் இருக்கின்றது இ வகை சாலைகள், அதேபோல் ஏ வகை சாலைகள், ஏஏ சாலைகள், ஏபி என்று வகைப்படுத்தப்பட்டு மொத்தமாக இலங்கையின் மொத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஏபி மற்றும் இ வகுப்பு சாலைகள் 12,567 கிலோமீட்டர்கள் இருக்கின்ற வேளையில் தோட்டத்திலும் அவ்வாறான தோட்டங்களை இணைக்கின்ற வீதிகள், தோட்டத்தில் உள்ள டிவிஷன்களை இணைக்கின்ற வீதிகள், தோட்டத்தின் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற வீதிகள் இருக்கின்றன. அவ்வாறான வீதிகள் இன்று சூனியமான நிலையில், அதாவது வீதிகள் அற்ற நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இன்று அதாவது கேசா வித்தாரன் அவர்கள் அருமையான ஒரு முன்வழிவை இந்த சபையிலே பிரேரணையாக முன்வைத்திருக்கின்றார். அவற்றை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆனால் 26 வருட காலமாக இந்த நாட்டை ஆண்ட பிற்போக்குவாத அரசியல் அமைப்புகளின் பிரதிபலனாகவே இன்று மலையகத்தில் உள்ள பெருந்தோட்டங்களில் உள்ள தோட்டப்புற வீதிகள் அதாவது குழியும் குன்றுமாக மாறியிருக்கின்றன. அதற்கு பிற்போக்குவாத இந்த 76 வருட காலமாக நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, ஆட்சியாளர்களுக்கு தூணாகவும் துணையாகவும் வாளாகவும் நின்ற மலையத்து ஜாம்பவான்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற தமிழ் தலைவர்களும் இதற்கு வகை சொல்ல வேண்டும். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, எனவே தேசிய மக்கள் சக்தியாகிய இன்றைய அரசாங்கம், தோழர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களின் அரசாங்கம் மலையக மக்களின் பிரச்சனைகளை நன்றாக ஆய்வு செய்து தோட்டங்களில் உள்ள கல்வி பிரச்சனை, அதாவது இங்கு இருக்கின்றார் சாமர சம்பத் தகநாயக்க பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் அவர்கள் தமிழ் அதிபர், தமிழ் பெண் அதிபர் மண்டியிட செய்தவர். அவ்வாறான கேலி கூத்தை இந்த கேலிகளை இந்த சபையிலே முன்வைக்கின்ற அவ்வாறான சாமர சம்பத் தகநாயக்க போன்றவர்களும் அவருக்கு பின்னணியாக இருந்த மலையகத்து தமிழ் ஜாம்பவான்களுமே மலையக கல்வியையும் சீர்குலைத்தார்கள். மலையக கல்வியையும் வீதி போக்குவரத்தையும் கட்டியெழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறி இந்த சபையில் எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.